ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. பேருங்க? பேர் ஜெயபிரகாஷ், பிஎஸ் ஜெயபிரகாஷ்ங்க ஐயா. இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து புதுசாக இணைஞ்சிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கட்சியில் பயணிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்திய மாணவர் சங்கத்தில் இருந்திருக்கிறேன், டைஃபியில் இருந்திருக்குங்க ஐயா. அப்புறம் வந்து பிஜேபியில் பயணிச்சிருக்கேன். இப்போ நாம் தமிழரில் பயணிக்கிறேன். இப்போ ரெண்டு கட்சியில் வேறுபாடு என்ன? மார்க்சிஸ்ட் டைஃபியில் பயணிக்கிற கொள்கை நல்ல தத்துவங்கள். ஆனால் இப்போ அந்த தத்துவத்தை ஏந்தி பிடிக்கக்கூடிய தலைவர்களுடைய சூழ்நிலைகள் எனக்கு உகந்ததாக இல்லை. அதில் மாறுபட்ட கருத்துக்களாக கொள்கை என்றைக்கும் மாறுபடாதது. ஆனால் அந்த தத்துவத்தை தற்பொழுது பிடித்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய வழிமுறைகளில் மாற்றங்கள் இருக்கிறதுனால நான் அதிலிருந்து உடன்பட மறுக்கிறேங்க ஐயா. அதுலேருந்து பிஜேபி போனேன். பிஜேபி போனது வந்து அது தற்செயலான ஒரு குறுகிய காலகட்டங்களுக்காக, அது என்னுடைய சமூக தலைவர்களுடைய ஒரு அன்புக்காக அதை கொஞ்ச நாள் பயணித்தேன். கொள்கை பிடிப்பில் இல்லை, பயணிக்கலை. அதில் குறைந்த காலகட்டம் தான் அதில் பயணித்தது. நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்துட்டீங்க. ஆமாங்க. முக்கிய காரணம் ஏதாவது? முக்கிய காரணம் நாம் தமிழர்களுடைய அடிப்படையில் உள்ள மக்களின் செல்வங்களும் மக்களினுடைய வளங்கள் மக்களுக்கே சேரணுங்கிறது. அதை கையேந்தி பிடிக்கக்கூடிய செந்தமிழன் சீமானனுடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கை பிடிப்பு தான் என்னை ஈர்க்க செய்ததுங்க ஐயா. அது ஈழத் தமிழர்களுக்காக அண்ணன் கொடுத்த குரல், அண்ணன் எடுத்த எழுச்சி, அந்த இது மிகவும் என்னுடைய மனதை கவர்ந்து இழுத்ததுனால நான் நாம் தமிழரில் பயணிக்க தொடங்கியிருக்கிறேன். ஆடு மாடு மேய்த்தல் இது வந்து படித்தவர் படிக்காதவர்கள் இவங்களுக்கு எல்லாமே அரசு வேலை அப்படின்றாங்க. சாத்தியமாகும் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக சாத்தியமாகும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், ஆடு மேய்க்கக்கூடிய வேலைகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதனுடைய வளர்ச்சிகள் தேவைப்படுகிறது. அது அரசாக முறைப்படுத்துகிற பொழுது அது கண்டிப்பாக வருங்காலங்களில் சாத்தியமாகும். சீமான் வந்து படித்தவர்கள்லாம் ஆடு மாடு மேய்க்க பின்னோக்கி இழுத்து செல்கிறார் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இல்லை, அது அவங்களுடைய தவறான புரிதல் தான் காரணம். நம்ம ஆடு மாடு மேய்க்கிறதும் ஒரு தொழில், அதுவும் ஒரு படித்தவர்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எம்டெக் படித்த தம்பியும் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறான். எம்டெக்கு பிடெக்கு படித்த பெரிய பெரிய டிகிரி, டபுள் டிகிரி படித்த தம்பிங்களும் பல வேலைகளில், சம்மந்தம் இல்லாத பல வேலைகளில் தொழில் பயணிக்கிறாங்க. அப்போ விவசாயம் சம்மந்தமாக படித்த தம்பிங்க விவசாயத்தில் ஆடு மாடு சம்மந்தமான வேலைகளை செய்யும்போது அவங்களுக்கு ஊக்குவிப்பு அரசு வேலையாக அறிவிக்கிற பொழுது, விவசாயம் நம்மளோட ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையே விவசாயம். அந்த விவசாயத்தில் அரசு வேலைங்கிறத ஊக்குவிக்கிற பொழுது டிகிரி படித்த மக்கள் அரசு வேலை வர்றதுக்கான சாத்தியக்கோளாறுகள் இருக்குது. அது இப்போ புரிதல்கள் தவறாக இருக்கின்ற காரணங்களால் விமர்சிப்பாங்க. கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். அந்த முயற்சி வெற்றி அடைங்கய்யா. இப்போ புதிய கட்சிகள்லாம் வேறு வந்திருக்காங்க. புதிய கட்சிகள் இப்போது வந்திருக்கிறாங்க. அது கொள்கையும் ஒரு மக்களுக்கான சார்ந்த அடிப்படை அரசியல் இல்லாமல் இப்போ வந்திருக்கலாம். அது கூட்டங்கள் சேரும், ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கான கால சாத்தியம் கம்மி. அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கையிலையும் வருங்கால மக்களுக்கான அரசியலை எடுக்கிறதுனால, மக்களுக்கான கொள்கை மக்களுக்குள்ளேய வாழ்வாதாரத்துக்கு அரசியலை எடுக்கிறதுனால, அது எங்களை போல இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் வருவாங்க. கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. சீமான் அவர் எடுக்கிற இந்த மாநாடை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அந்த மாநாடுகள் நடத்துறதுங்கிறது இதுவரை எந்த அரசியல் தலைவர்களும் எடுத்ததில்லை. இயற்கைக்கான மரங்களை நம்ம பாதுகாக்கிறோம், மரங்களோடு பேசுகிறோம்னா எல்லாமே நம்ம ஒரு வளர்ச்சி, அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கான வளர்ச்சி தான். அது நம்ம பயன்படுத்த போகிற ஒரு பொருளை நம்ம பாதுகாப்பதற்கான ஒரு மாநாடு தேவைதாங்கய்யா. இப்போ நம்ம எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம ஆடு மாடு வளர்க்குறோம், வளர்ந்து கடைசியில் அது போடக்கூடிய அந்த புழுக்கன்னு சொல்லுவாங்க, அது மண்ணுக்கு உரமாகுது. மாடு வளர்ந்து நம்மளும் அதை சாப்பிட்றோம். அதே மாதிரி மாடு வளர்க்குறோம், அது பாலுக்கு நமக்கு பயன்படுகிறது. பால் சம்பந்தமான அத்தனை பொருளுக்கும் அது இதாகுது. அதனால் அதுவும் கண்டிப்பாக தேவை. மரங்கள் எல்லா மரங்களும் நமக்கு உயிர்
உயிரினுடைய முக்கியத்துவமே மரங்கள், அத்தனை மரங்களும். அதை நம்ம பாதுகாக்கிறதுக்காக மாநாடு நடத்தினோம். அதனால் கண்டிப்பாக அது நல்ல விஷயங்கள் தான் ஐயா. நீங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்துருக்கீங்க, இது வந்து உங்களை சார்ந்தவங்க யாருக்காவது தெரியுமா நீங்கள் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தது? இப்போ என்னுடைய குடும்பத்துக்கு தான் தெரியப்படுத்தியிருக்கிறேன். இனி வருங்காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டிப்பாக தெரியப்படுத்தி அவங்களையும் கொள்கைகளை முதல்ல தெரியப்படுத்துவேன். தானாக அவங்கள இணையறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவோம், முயற்சி எடுப்போங்க ஐயா. கண்டிப்பாக. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து சொல்லியிருக்கேன்றீங்களா? அங்கேருந்து ஆமாங்க ஐயா. சொல்லியிருக்காங்க? ஆமாம், கருத்துக்கள் இருக்குது. ஏற்கனவே நான் சமுதாயத்தினுடைய சங்கங்களில் இருந்து அதில் பணியாற்றிக்கிட்டு இருந்தவன். அதில் சில கசப்பான அனுபவங்கள் என் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கும், சில நல்ல விஷயங்களும் ஏற்பட்டிருக்கு. அதை இப்பொழுது குடும்ப சூழ்நிலையில் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போவீங்க, செய்வீங்க, அப்புறம் உங்களை இது பண்ணிவிடுவாங்க, ஏமாற்றுவாங்க, அப்படி இப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இப்போ இன்னைக்கு இங்கே குடும்ப விழாவுக்கு வந்தபோது இருந்த அவங்க மனநிலைமையும் இப்போ வெளியே போகும்போது இருக்கக்கூடிய மனநிலைமையில் மாற்றம் இருக்குது. அது அவங்களும் புரிஞ்சு கண்டிப்பாக வருவாங்க. இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்களா? கண்டிப்பாக இப்போ வந்திருந்தாங்க எல்லாருமே. குடும்பத்தோட பையன், பொண்ணு, மனைவி வந்திருந்தாங்க. மேடையில் பேசுகிறத கேட்டு கொஞ்சம் விவரங்கள், கொள்கையில் அவங்களுக்கு இதுவரை என்ன தான் நான் வீட்டில் இருந்து சொல்லியிருந்தாலும் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு அவங்கள நான் அழைச்சிட்டு வந்தேன். சொன்னேன், வாங்க பார்ப்போம், என்னன்னு பாரு, உட்காரு, அப்புறம் போ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது போல் வந்திருந்தாங்க. உள்ளே வந்த மனநிலைமைக்கு இப்போ வெளியே போகும்போது ஓரளவு இப்போ நான் இருங்க, நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் இருந்து வேலை பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னதுக்கு சம்மதித்து இப்போ போயிருக்கிறாங்க. அப்போது இது வந்து எனக்கு வேலை செய்வதற்கும் அவங்களுக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கான வழியோ இருக்குது. அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் கட்சின்னா என்னங்கிறத ஒரு கடுகளவு இப்போ புரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதாங்க. ஆமாங்க, போயிடுவாங்க. அதை புரிதலுக்கு இப்போ தொடக்கமாயிடுச்சு. அவங்க கண்டிப்பாக அதை செய்வாங்க. உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பற்றி பேசவோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பேசுவீங்களா? கண்டிப்பாக நான் சூழ்நிலை உருவாக்குறதில்ல, நானே உருவாக்குவேங்க. நானே உருவாக்குவேன். எனக்கு அந்த விதமான ஒரு கொஞ்சம் புரிதல் இருக்குது. நான் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் கொள்கையினுடைய பயிற்சியை நானாக தேடி எடுத்துப்பேன். நானும் எனக்கு மேலே உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். என்னை கொள்கை ரீதியாக நானே வளர்த்துப்பேன். வளர்த்ததை மற்றவங்களோட பகிர்ந்து இணையிறதுக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்பேங்க. பொதுவான ஒரு கருத்து சொல்லுங்கள் மக்களுக்கு சென்றடைகிறது. மக்களுக்கு பொதுவான கருத்து அதான், என்னுடைய நண்பர்கள் நான் சின்னாலே, ஆனாலும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வளங்களை, நம்மளுடைய வரி அத்தனை செல்வங்களும் நமக்கே சேரணும். எந்தவித ஒரு அரசியல்வாதிகளுக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கும் அது போய் சேர்ந்துடக்கூடாது. எல்லா மக்களுக்கும் இப்போ கல்வி அடிப்படை. இது கல்வி, மருத்துவம், இந்த இரண்டும் சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இன்னைக்கு குடிநீர், கல்வி, மருத்துவம், இந்த மூணும் மேல்தட்டு உள்ள அத்தனை மக்களுக்கு கிடைக்கக்கூடியது. சாதாரண மக்களுக்கு அது கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் இப்பொழுது நம்மளுடைய அரசியல் கொள்கை செந்தமிழன் சீமானன் அவர்களால் மட்டுமே அது சாத்தியமாகும். அவர் தான் அந்த கொள்கையிலையும் தன்னலமில்லாத செயல்பாடோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர். அதனால் செந்தமிழன் சீமான் வழியில் சென்று நாம் அதை முன்னெடுத்து நடந்து கொள்கைகளை வென்றெடுப்போம் சொல்லி உறுதியேற்றுக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா.